ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட கீ ரைஸ். இப்படி உதிரியாக இருக்குன்னு நல்லா பார்க்க இப்படி தான் செய்யணும். உதிரியாக இருக்கணும் ரைஸ். அதுக்கப்புறம் கீ ரைஸ்க்கு ஏற்ற காம்பினேஷனாக புதினா துவையல் வந்து ரொம்ப அரைச்சிடக்கூடாது, பேஸ்ட் ஆகும். குறன்னு இருக்கணும் கொஞ்சம். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லா ஆர்வமாக கொடுக்கும். அதுக்கப்புறம் கீ ரைஸ்க்கு வந்து தொட்டுக்கிறதுக்காக மட்டன் பெப்பர் சுக்கா. ஓகேங்களா? எப்படி இருக்குது மட்டன் பெப்பர் சுக்கா? அதுக்கப்புறம் வந்து சிக்கன்னு பொட்டேட்டோ கிரேவி. எப்படி பாருங்கள். இது வந்து நெய் சோறுக்கு எல்லாம் காம்பினேஷனாக. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பிளேட்டிங் பண்ணி வீடியோஸ் போடுறது பிடிச்சிருக்கா, இல்லை டைரெக்டாக லைவாக இதுமாரி குக்கிங்கில் காட்டுறது பிடிச்சிருக்கா சொல்லி பார்த்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஹேவ் a nice day.